ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதர்ன் ஃபுட் ஃபயர் சேனல். இன்றைக்கி இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எங்கள் பாட்டியோட ஸ்பெஷல் ரெசிபி கூடவே அம்மாவோட ரெசிபியும் என்னோட சின்ன இம்ப்ரூவைசேஷனும் சேர்த்து நான் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கட்டாயமாக சொல்லுங்கள். நல்ல ஒரு அயன் கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய். நல்ல அயன் கடாய் எப்போதுமே மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அதுக்கு மேலே இம்ப்ரூவைஸ் பண்ணாதீங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி. இந்த புளி பத்தலை, நான் கூட கொஞ்சம் போட்டிருக்கேன் தான். வீடியோ எண்டில் காமிக்கிறேன். அப்புறம் ஒரு 8 பூண்டு, 10 காஷ்மீரி மிளகாய் வத்தல். அப்போ தான் கலர் கொடுக்கும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை. நான்லாம் காம்போட தாங்க போடுவேன். நீங்களும் காம்போடே போட்டுக்கோங்க. அதுலேயும் சத்து இருக்குன்னு எங்கள் பாட்டி எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் நான் அப்படியே காம்போடே போட்டு வதக்கிக்குவேன். அப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இதெல்லாம் அப்படியே ரொம்ப ட்ரை ரோஸ்ட் ப்ரௌன் கலரில் ஆற அளவுக்குலாம் வதக்க வேண்டாங்க. இதை மட்டும் ஓரளவு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமே எடுத்துருங்க. ஏன்னா இந்த பூண்டெல்லாம் கொஞ்சம் நர நரன்ட்டு இருந்தால் தான் இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைக்கும்னு சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதில் இருக்க எண்ணெய் கொஞ்சம் அப்படியே தான் இருக்கும். இதில் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. தொளி உளுந்து நான் ஒரு உடச்ச உளுந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதாவது எந்த கப்புனாலும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான கப்பு, டம்ளரோ. ஸோ அதுதான் நமக்கு மெஷர்மெண்ட் கப்பு. ஸோ ஒரு தொளி உளுந்தம் பருப்பு நான் 1 கப் அளவு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வதங்கணுங்க. மறந்துடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். எல்லா பக்கமும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலரில் போட்டோன்னே எடுத்துருங்க. ஏன் கருப்பு தொளி உளுந்து யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். கருப்பு பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் இரும்பு சத்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கூடவே அயன் பாத்திரத்தில் வேறு செய்கிறோமா, மீடியம் ஃப்ளேவர்லேயும் இருக்கிறதுனால அதிக சத்துக்கள் அதிலே இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா எந்த கப்பில் நம்ம எடுத்தோமோ அதில் 1/2 கப் அளவு கடலைப்பருப்பு. ஸோ கடலைப்பருப்பு எல்லாமே நான் மட்டும்தான் ட்ரை பண்ணுவேன். எங்கள் வீட்டில் வேறு யாரும் போட மாட்டாங்க. பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அளவும் அதிகமாக இருக்கும், அதனால தான் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் நமக்கு 3லேருந்து 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது வரைக்கும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் ஒரு நல்ல பெரிய பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். ஸோ இதையும் நம்ம ஆற வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கருப்பு எள் எடுக்க போகிறோம். எந்த கப்பில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணமோ அதே கப்பில் 1/4 கப் அளவு நம்ம கருப்பு எள். கூடுமான வரைக்கும் கருப்பு கொண்டக்கடலை, கருப்பு எள், கருப்பு எல்லாமே கருப்பே பயன்படுத்துங்க. ஏன்னா அதில் நல்ல இரும்பு சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இரும்பு சத்தெல்லாம் ரொம்ப தேடி தேடி மைக்ரோ நியூட்ரியன்ஸ்க்கெலாம் நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ சாப்பிட்ற பொருட்கள்லேருந்தே நம்ம சத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 கப் அளவு நமக்கு எள். ஸோ எள்ளையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணுவோம். ஆனால் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது சூடாக இருக்கிறதுனால பட்டு 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 பட்டுன்னு சத்தம் வருங்க. பாப்கார்ன் பொரியிற மாதிரி புரியும். ஸோ வேகமாக இது பொரிஞ்சிருச்சுன்னா நல்ல வெள்ளை கலரில் வருங்க. கண்ணில் பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். பட் உங்களுக்கு ஃபோனில் எனக்கு அவ்வளோ தெளிவாக காமிக்க முடியல. ஸோ இதையும் நல்லா வறுத்துட்டு இது வரைக்கும் வறுத்து வச்சதோடு சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஆற விட்டுருங்க. நேச்சுரலாகவே எல்லா டெம்பரேச்சரும் அப்படியே நல்லா குறையட்டும். பாருங்கள், நான் ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டேன். மிக்சியிலே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. முன்னாடி தேவையான அளவு உப்பு. நம்ம கல் உப்பு போட்டால் ரொம்ப நல்லது. கல் உப்பு நல்லா இதுக்கு பிடிக்குன்னுவாங்க. ஸோ பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு, ஆற வச்சிருச்சுங்களா. இதை ஒரு 1/4 கப் அளவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து அரைச்சிக்கோங்க. மொத்தமாக அரைச்சி வச்சிட்டிங்கன்னா இவ்வளோ தான் வரும். இது நம்ம வீட்டில் ஒரு 10 நாள் கூட வராதுங்க. நானும் என் பொண்ணும் தோசை இட்லியெல்லாம் சாப்பிட்றோமோ இல்லையோ, இந்த பொடியை நல்லா நிறைய வச்சுப்போம். என்ன சைட் டிஷ் இருந்தாலும் வச்சுப்போங்க. எவ்வளோ சூப்பராக சைட் டிஷ் சட்னி எல்லாமே இருந்தாலும் அது கூட வச்சுப்போம். நம்ம வீட்டில் எல்லா சைட் டிஷ்ஷுமே நல்லா தான் இருக்கும். பட் இருந்தால் கூட எங்களுக்கு இந்த பொடி இருக்கிற வரைக்கும் அதை காலி பண்ணால் தான் நானும் என் பொண்ணும் விடுவோம். நல்ல சூடான இரும்பு கல், நல்ல ஒரு கல் மாவு போட்டு அப்படியே பிளெயின் ரோஸ்ட் மாதிரி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. கூடவே நல்லெண்ணெய் வேணும்னா மேலே விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. இரும்பு கல்லே பயன்படுத்துங்க. பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வரும். நான் எண்ணெயே விட மாட்டேன். கீழே இருக்க பேஸ் அதுவும் தோசைக்கு மட்டும்தான். 2 தோசை அதிலே வார்த்துருவேன். குழந்தைங்களா இருந்தால் மட்டும் நல்லெண்ணெய் மேலே எடுத்து கொடுக்கலாம். பாருங்கள், 2 தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நமக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருந்தது. நம்ம வீட்டுக்கு காரசாரமான இட்லி பொடி இதுதான். மறக்காமல் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக நமக்கு வீடியோ வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இட்லி பொடி பார்த்துட்டிங்களா? நல்லா இருக்கா? ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.